இந்த வீடியோல நம்ம இந்த மாதிரி பஃப் எப்படி வைக்கலான்ட்டு நம்ம இப்ப கட் பண்ணி தச்சு காட்டுவேன். இது எப்படி நம்ம இது எவ்வளவு அழகா இருக்கு. இந்த மாதிரி பஃப் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இது வந்து கரபாகத்தை நான் இப்படி ரெண்டா மடிச்சு வச்சிருக்கேன். அதை கூட ஒரு மடிப்பு மடிக்கணும். 4ஆ மடிச்சாச்சு. இது கரெக்டா நம்ம மடிச்சு வச்சுக்கணும். இது ஒரு 1/4 இன்ச்சுக்கு லைன் போட்டு வச்சுடுங்க. ஸ்கேல் வச்சு போட்டாலும் ஒன்றும் இல்லை, இப்படி கை வச்சு போட்டாலும் ஒன்றும் இல்லை. 1/4 இன்ச்சுக்கு நம்ம வந்து லைனிங் பிளவுஸ் இந்த பிளவுஸுக்கு தான் கை வைக்கல, இதுக்கு தான் நம்ம பஃப் கை கட் பண்ண போறோம். அதனால இப்ப 1/4 இன்ச்சுக்கு நம்ம லைன் போட்டாச்சு. லைனுக்கு மேல அவங்களுடைய அளவு பிளவுஸ் இதுதான். அளவு பிளவுஸ் இது நார்மலா தான் இருக்கும். அந்த கை வந்து தூக்காது. இந்த பஃப் வந்து தூக்காது, உங்களுக்கு தெரியும். இது வந்து தூக்காது. இது ஒரு மாடல். இதுவும் நான் தான் தச்சு கொடுத்தேன். இது தூக்கக்கூடிய பஃப் கிடையாது. அதனால நார்மல் கை தான். இதை ஃபர்ஸ்ட் நம்ம நார்மல் கை எப்படி அளவு எடுக்கணுமோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கணும். நம்ம லைன் போட்டுக்குள்ள அந்த லைன் போட்ட இடத்துல பிளவுஸினுடைய அடிக்கையை இப்படி கரெக்டா வைக்கணும். வச்சுட்டு இப்படி கையை வச்சு அழுத்தி கொடுத்துட்டு இந்த உயரம் கண்டுபிடிக்கணும். உயரத்துக்கு இந்த ஜாயிண்ட் வருது, அந்த ஜாயிண்ட்ல இருந்து 1/4 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணணும். மேல கட் பண்ணாதான் நம்ம தைக்கும் போது கீழே வரும். அதனால அந்த ஜாயிண்ட்டுக்கு மேல மார்க் பண்ணணும். அப்படியே இந்த கையை வச்சு இப்படி அமைக்க கொடுக்கணும். கொடுத்துக்கிட்டு இந்த சைடு நம்ம மார்க் பண்றதுக்கு இந்த ஜாயிண்ட் அப்படியே இங்க வரும் பாருங்க. வரும்போது இந்த ஜாயிண்ட்டுக்கும் ஒரு 1/4 இன்ச்சு மேல மார்க் பண்ணணும். மேல இப்படி மார்க் பண்ணுங்க. துணியை ஒட்டி இப்படி ஒரு மார்க் பண்ணுங்க. இந்த ஜாயிண்ட் அப்படியே வர இடத்துக்கும் 1/4 இன்ச்சுக்கு மேல துணியை ஒட்டி ஒரு மார்க் பண்ணியாச்சு. எடுத்துட்டு இங்க பாருங்க, தையலுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா தையல் போடுவோம்ல, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு போட்டுடுங்க. இந்த சைடு வந்து நமக்கு கொஞ்சம் துணி கம்மியா தான் இருக்கு, அது பிரச்சனை இல்லை. இது லைனிங் தானே, நம்ம மெயின் கிளாத்ல கட் பண்ணும்போது நம்ம அதை கரெக்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்ப என்ன பண்ணணும்னா இதுக்கு வளைவு கொடுக்கணும். நம்ம உயரம் போட்டு மார்க் பண்ணிருக்கோம்னா உயரத்துல இருந்து 2 இன்ச்சு வச்சிடுங்க. 2 இன்ச்சுக்கு நேரம் வந்துட்டு அப்புறம் நம்ம வச்சிருக்கோம் தெரியுமா ஜாயிண்ட் வரக்கூடிய இடம், அந்த இடத்துக்கு இப்படி இவ்வளவுதான். கொஞ்சம் அந்த 2 இன்ச்சுக்கு நேரம் வந்துட்டு அப்புறம் இப்படி ஸ்லோ பண்ணி கீழே போய் இப்படி போயிட்டா போதும். இப்படி இனி வந்து உள் வளைவு கொடுக்கணும். அதுக்கு இதுல ஒரு இன்ச்சு வரை இப்படி வச்சிடுங்க. இந்த பக்கமான 1 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிடுங்க. இந்த 2 மார்க்ல இருந்தும் எவ்வளவு இருக்கு பாருங்க, 7.5. அது இந்த டேப்பை இதுல டேப் வச்சுட்டு இந்த பக்கம் நம்ம 1 இன்ச்சுல மார்க் பண்ணுங்க. அதை அப்படியே வச்சுட்டு இந்த டேப்பை இப்படி பாதியா மடக்குங்க. இந்த சென்டர் வருது பாருங்க, இந்த டேப்பை மடக்கணும்னு ஒரு சென்டர் வரும். இந்த இடத்துல நீங்க ஒரு 3/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கூட வைக்கலாம். நம்ம ஒரு 1/2 இன்ச்சு வைக்கலாம் கீழே. இந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து 1/2 இன்ச்சு இப்படி வச்சிடுங்க. இனி என்ன பண்ணணும், நம்ம 1 இன்ச்சுல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 1 இன்ச்சுல இருந்து பாருங்க இந்த 1/2 இன்ச்சுக்கு வரணும். 1/2 இன்ச்சுல வந்துட்டு இங்க 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. பத்தியில இதுக்கு போனோம். இவ்வளவுதான். இப்படி வந்து ஸ்லோ பண்ணி நம்ம 1/2 இன்ச்சை தொட்டு அப்புறம் இங்க இப்படி இந்த மாதிரி தான் கட் பண்ணி. இது கட் பண்ண கூடாது, இது நார்மல் பிளவுஸ்ல தான் கட் பண்ணணும். இது பஃப் ஸ்லீவ் பத்தியில நானும் கட் பண்ணிட்டு பார்த்தேன். 3 இன்ச்சுக்கு மேல வைக்கணும். 3 இன்ச்சும் வைக்கலாம், 2 இன்ச்சும் வைக்கலாம். இந்த மாதிரி பஃப் வந்து பாருங்க, இதுவும் நான் தச்ச பிளவுஸ் தான். இந்த பஃப் இப்படி கரெக்ட் நிறைய வேணும்னா நீங்க வந்து 3 இன்ச்சு வைக்கணும். இவங்க வந்து எனக்கு குறைவா தான் கேட்டாங்க. நம்ம ஒரு 2.5 இன்ச்சு இருந்தா கூட போதும். ஒரு 2.5 வைக்கலாம், 2 வைக்கலாம், 2.5 வைக்கலாம். இவங்க ஃபர்ஸ்ட் போடக்கூடிய பஃப் அது 2.5 இன்ச்சு வச்சிருக்கோம். அதே 2.5 இப்படி வைங்க. வச்சுட்டு இங்க பாருங்க, இது இந்த இதுலதான் சேர்க்கணும். நம்ம வளைவு போட்டிருக்கோம் பத்தியில இதுலதான் சேர்க்கணும். சேர்த்து இந்த லைனோட ஜாயின் பண்ணி விட்டுறணும். அப்படி இல்லைன்னா இதுக்கு இது ஒரு சிலருக்கு இது எந்த இடத்துல ஜாயின் பண்ணணும் அப்படிலாம் தெரியாது. இந்த பாருங்க, இதை வச்சுட்டு இதை இப்படியே பாதியா மடக்கும். இதை இந்த டேப்பை பாதியா மடக்கணும். இன்னும் இருப்பாங்க இந்த எண்டுக்கும் டேப் வைங்க. இப்படி வைக்கணும்.
எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிறதுக்கு நம்ம பார்க்க கூடாது. நம்ம ஜாயின் பண்ற இடத்துல வச்சுட்டு டேப் வச்சுட்டு பாதியா மடிச்சு வைக்கும் போதில கரெக்டா வருதா. இந்த இடத்துல இப்படியே மார்க் பண்ணலாம். மார்க் பண்ணிட்டு நம்ம இதை தான் கட் பண்ணணும், இதை கட் பண்ணக்கூடாது, இதெல்லாம் கட் பண்ணக்கூடாது. இதை கட் பண்ணி கட்டிங் ஸ்டிச்சிங் ரெண்டும் நான் உங்களுக்கு சேர்த்து தான் போடுவேன். ரொம்ப ஈஸியா இருக்கும், உங்களுக்கு புரியும். புரியலன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் திரும்ப சொல்லிடலாம். வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது பிடிக்கும், இந்த பஃப் கண்டிப்பா பிடிக்கும். மூணு இன்ச்சு வச்சுக்கலாம், நான் 2.5 இன்ச்சு தான் வச்சிருக்கேன். ஏன் நான் 2.5 இன்ச்சு வச்சுக்கோன்னா இவங்க வந்து ரொம்ப பஃப் தூக்குற மாதிரி கேட்கல, கொஞ்சம் வயசு கூடவங்க தான், இருந்தாலும் ஆசை இருக்கும்ல, அதனாலதான் கேட்டிருக்காங்க. நானா 2.5 இன்ச்சு தான் வச்சிருக்கேன். இந்த ஹைட் வந்து 2.5 இன்ச்சு. நம்ம நார்மல் அளவா மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து 2.5 இன்ச்சு வச்சுட்டு இந்த அளவு எப்படி வரணும்னதுக்கு இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள அளவை நம்ம இங்க பாருங்க இப்படி எடுத்து அதை டேப்போ பாதியா மடக்கி அதுல மார்க் பண்ணிருக்கோம். இப்ப இந்த வளைவு வந்து அந்த இடத்துக்கு வந்துச்சு. உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி இந்த வளைவு நம்ம இப்ப கட் பண்ண வேண்டாம், தைக்கும் போது கட் பண்ணிக்கலாம். இனி நம்ம இதுக்கான கிளாத் இருக்க பாருங்க, இதுக்கு மேல வச்சு இதை கட் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இது 2 பீஸ் நம்ம வந்து தைச்சதுக்கு அப்புறம் கைக்கு மட்டும், ஏன்னா பிளவுஸ் இங்க பாருங்க தச்சு வச்சிருக்கேன். பிளவுஸ் நான் தச்சாச்சு, லேஸ் வச்சு வச்சிருக்கேன். அது கஸ்டமர் வாங்கி தந்த லேஸ் தான். இனி இதுக்கு மேலதான் நம்ம வச்சு இங்க பாருங்க விரிச்சு இப்படி வைக்கணும். எல்லா பிளவுஸும் நம்ம எப்படி வைப்போமோ அது போலதான் இருக்கும். அப்படியே கட் பண்ணி நம்ம இன்னும் ஸ்டிச்சிங் வீடியோல நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோல நம்ம இப்போ இந்த மாதிரி பப் ஸ்லீப் எப்படி வைக்கலாம், எப்படி தைக்கலாம், கட் பண்ணி எப்படி தைக்கலாங்கிறத நான் இப்போ இந்த வீடியோல தச்சு காட்ட போறேன். பாருங்க, இதுதான் கை. இதுக்கான லைனிங் இருக்கு. இது நல்ல பக்கம் வச்சுதான் நான் இந்த லைனிங்க வச்சு தைக்கிறேன். இந்த கை வந்து கீழே அடி கையும் அழகா இருக்கும். நான் எப்படி தைக்கிறேன் பாருங்க, இது எல்லாருக்கும் பிடிக்கும். இது 1/4 இன்ச்ல தையல் போட்டாச்சு. அதே போல இந்த கைக்கும் இதுவும் நல்ல பக்கம் தான். 2 கையுமே நல்ல பக்கத்துக்கு மேலதான் லைனிங்க வச்சுட்டு இது கரெக்டா வச்சு அதுல ஒரு 1/4 இன்ச்சு இப்படி மடிச்சு பாருங்க, இப்படி மடிச்சு வைக்கணும். நம்ம இப்படி தச்சாச்சு. 2 கையும் தச்ச பிறகு இப்படி துணி இப்படி 2ஆ விரிக்கணும். விரிச்சிட்டு நம்ம தச்சு வச்சிருக்கோம் இந்த லைனிங் மேலதான் வச்சு இப்படி திருப்பி இந்த லாஸ்ட் எண்ட் இருக்கு பாருங்க, இந்த எண்ட்ல தான் தையல் போடணும். நீங்க தைக்கும் போது ரெண்டு கையும் 2 சைடும் வச்சு இப்படி கொஞ்சம் லேசா இழுத்து கொடுத்துட்டு மடக்கணும். ஏன்னா அந்த துணி உள்ள போய் மடங்கிடக்கூடாது, அதுக்காக தான். இது கொஞ்சம் இழுத்துட்டே இப்படி தைங்க. நான் லைனிங் மேலதான் இப்படி திருப்பி வச்சு லைனிங் மேல வச்சுதான் தைக்கணும். கொஞ்சம் இப்படி 2 கையை வச்சு லேசா அழுத்தம் கொடுத்துருங்க, அப்ப வந்து கரெக்டா உங்களுக்கு தைக்கிறதுக்கு வரும். இப்ப நம்ம 2 கையும் இப்படி தச்சாச்சு. தச்சதுக்கு அப்புறம் இந்த லைனிங்க அப்படியே நீங்க உள்ள திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு கரெக்டா இதுல வந்து நம்ம ஒரு சின்ன பைப்பிங் இப்ப தெரியுமா, அந்த அளவுக்கு இந்த மெயின் கிளாத் வெளியே தெரியணும். லைனிங் கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்கணும். வச்சுட்டு நம்ம லைனிங் வந்து லைனிங் மேல நம்ம தையல் போடலாம்.
எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துறோம். இந்த சைடு நம்ம அளவு இது வரைக்கும் இருக்கு, லைனிங் துணி கொஞ்சமா தான் இருக்கு, நமக்கு 2 இன்ச்சுக்கு கரெக்டா இல்ல. அதனால நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணணும். இது வரைக்கும் இருக்கா, நம்ம கொஞ்சம் மெயின் கிளாத்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டாலும் போதும். இது கரெக்டான அளவு தான். இந்த கரெக்டான இது உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தான். நீங்க லைனிங் துணி பத்தல அப்படி சொல்ல நினைக்காதுங்க. நமக்கு மெயின் கிளாத்ல நம்ம அதை கரெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இந்த இடத்துல நம்ம ஜாயின் வருது, நமக்கு ஒரு 1.5 இன்ச் தேவைதானே. அப்ப இங்க இருந்து கிராஸ் பண்ணி இப்படி எடுத்துருங்க. இதே மாதிரி இந்த பக்கமா எடுத்துக்கணும். எடுத்தாச்சு. இங்க பாருங்க தையல் எப்படி நீட்டா இருக்கு பத்தியா. இந்த சைடு நமக்கு தையலே வராது. இதெல்லாம் ஒரு அயன் பண்ணி விட்டோம்னா அப்படியே இருக்கும், அழகா இருக்கும் பார்க்க. நீங்க வந்து இதை தையலும் உடனே எம்மிங் பண்ணாண்டா கஸ்டமருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மெத்தட்ல நீங்க கை தைங்க. நான் இதுல லேஸ் தான் வைக்க போறேன், இருந்தாலும் உங்களுக்காக நான் இந்த மெத்தட்ல தைச்சு காட்டியாச்சு. இதே போல நம்ம இந்த கையும் தைச்சிடலாம். இதை உள்ள திருப்பிடுங்க. திருப்பிட்டு அதுக்கு அதை போலதான் ஒரு சின்ன ஒரு பைப்பிங் அளவுக்கு இந்த மெயின் கிளாத் வெளியே தெரியட்டும். இப்படி பத்தியெல்லாம் இப்படி கரெக்டா இப்படி வச்சுட்டு இங்க வந்தவொடனே நீங்க லைனிங்ல தையல் போடுங்க. நம்ம லைனிங் தானே அளவு, அப்ப லைனிங்ல தான் தையல் போடணும். அதே போலதான் இங்கேயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடணும். அதுக்கு அந்த கைக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதே தான் இந்த கைக்கும். ஏன்னா ஜாயின் பண்ணும்போது நமக்கு துணி 10 பேரோட மெயின் கிளாத்ல நம்ம அதை சரி பண்ணிடணும். இப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிடணும். இந்த பக்கமா அதே போல கொஞ்சம் ஒரு கிராஸ்ல கட் பண்ணிடுறாங்க. அந்த கை எப்படி இருக்குன்னு நீட்டா இருக்கா. இந்த மாதிரி நம்ம மாடல் வைக்கிறனாலும் நீங்க கை இந்த மாதிரி தச்சு கொடுங்க. இந்த மாடல்ல இந்த மெத்தட் வந்து பாக்குறதுக்கு அழகா இருக்கும். பார்த்தீங்களா, இப்ப கரெக்டா நம்ம இப்ப தச்சு எடுத்தாச்சு. கீழே அடிக்கவும் கரெக்டா இருக்கு, இந்த சைடு கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். எல்லா சைடுமே நம்ம தச்சு முடிச்சோம்னா எந்த பாட்டா இருந்தாலும் நம்ம இப்படி கரெக்டா பார்க்கணும். அது கரெக்டா தான் இருக்கு. லேசா நம்ம கட் பண்ணிச்சு. இதை நம்ம பஃப் எப்படி வைக்கலான்னு பாருங்க. இதுக்கான ப்ளவுஸ் இதுதான். நான் அதை வந்து தச்சு வச்சிருக்கேன். இதுலதான் நம்ம பஃப் வைக்க போறோம். தனியா வைக்க போறது கிடையாது. ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நம்ம கை வைக்க போறோம். இது நான் சென்டர் கட் பண்ணி விட்டுருக்கோம். அது தெரியறதுக்காக நான் கூட ஒரு டைம் உங்களுக்கு கட் பண்ணி விட்டு தரேன். இப்ப தெரியா உங்களுக்கு கரெக்டா தெரியுதான். இப்ப இந்த சென்டரும் ஒன்னாதான் வரணும். பஃப் ஸ்லீப் வந்து நம்ம நார்மல் வந்து இப்படி வச்சு பார்ப்போம். இதுல இருந்து கொஞ்சம் ஒன்னா வச்சு பார்ப்போம். இது அப்படி பார்க்க கூடாது. இந்த லாஸ்ட் எண்ட்ல இருந்தே தச்சுட்டு வரணும். இதுதான் நார்மல் ஸ்லீவோட இதுதான் எனக்கு ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, இப்படி லாஸ்ட் எண்ட்ல இருந்தே தச்சுட்டாங்க. நம்ம எப்பவும் தீப்பங்களோ அதே போலதான். இப்போ இனி இதுல 1 இன்ச் இந்த ஜாயிண்ட் வரும், ஷோல்டர் ஜாயிண்ட் தெரியுதா, அது 1 இன்ச் போல வரும்போது நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம இந்த சுருக்கா வைக்கணும். நீ பெரிய ஊசி இருந்தா எடுத்துக்கலாம். இது சின்னதா எடுத்துருக்கு, நான் பெருசு எடுக்காம வந்துட்டேன். நான் கட் பண்ணி விட்டுறது இந்த இடத்துல வரணும். அப்போ இங்க பாருங்க, இது ஷோல்டர் ஜாயிண்ட் என்ன இருக்கு, கட் பண்ணி விட்டுருக்கிறது இவ்வளவு நீளம் நமக்கு கூடுதல் இருக்கு. அப்போ இதை இப்படி வைக்கும்போது இந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணி அம்பளம் நம்ம சுருக்க வச்சு இந்த சென்டரை கரெக்டா இதுல கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணணும், 1 இன்ச் வரும்போதே நம்ம நிறுத்திட்டு அப்பவே நம்ம பஃப் சின்னதா உங்களுக்கு எப்படி வைக்கணுமோ சின்னதா வச்சோம்னா நல்லா இருக்கும்.
கொஞ்சம் பெருசா வைக்கணும் கூட வச்சுடுங்க. இப்படி இங்க பாருங்க, சின்ன சின்னதா வைக்கணும். இப்ப 2 சுருக்கு வச்சாச்சா, கொஞ்சம் தையல் விட்டு விடுங்க. மொத்தம் வைக்க முடியாதுல்ல, இப்போ இன்னும் இருக்கு ஜாயிண்ட் கட் பண்ணிட்டு இன்னும் இருக்கு. அப்ப இன்னும் கூட 2 வைக்கலாம் சின்னதா. அந்த ஜாயிண்டும் இந்த கட் பண்ணி விட்டதும் இப்ப ஒன்னா வந்துச்சு பாருங்க. என்ன இருக்கா கட் பண்ணி விட்டது தெரியுதா? இந்த ஜாயின் என்ன இருக்கு, இது 2 ஒன்னா வந்துச்சு. அந்த இடத்துல அந்த ஒன்னா வர இடத்துல ஒரு சின்னதா ஒரு பஃப் வச்சிருங்க. அவ்வளவுதான். இனி அந்த பக்கம் நம்ம ஒரு 3 பஃப் வச்சோம்ல, அதேதான் இந்த பக்கம் வைக்கணும். இது வச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் பார்க்கணும். இந்த பக்கம் பாத்தீங்களா, இவ்வளவு துணி எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்ப இந்த துணிக்கு இன்னும் கூட 2 சுருக்கு நம்ம இங்க வைக்கணும். இப்படி நம்ம பார்த்து வைக்கும் போது அளந்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம துணியிலேயே பாத்திரலாம். இருக்கா துணி எக்ஸ்ட்ரா இருக்கா, கூட ஒரு சுருக்கு, அப்படி நம்ம பார்த்து வைக்கும் போது வேலையும் சீக்கிரம் முடியும், பாக்குறதுக்கும் அது கரெக்டா வந்துடும். நம்ம 2 வச்சாச்சு, திரும்பியும் இருக்க பாக்கலாம். பாத்தீங்களா, இப்ப கரெக்டா இருக்கு. இன்னும் வைக்க கூடாது. இன்னும் நம்ம சுருக்கு வைக்க கூடாது. அப்படியே சும்மா நார்மலா தச்சிட வேண்டியதான். கரெக்டா இருக்கா? இது இப்படி பார்த்து வச்சுக்கிட்டா போதும். இது எவ்வளவு நேரம், ஒரு செகண்ட்ல வச்சிடலாம். இது ரொம்ப நேரமே ஆகாது. இனி கூட ஒரு தையல் போட்டுக்கலாம். நான் எந்த பஃபா இருந்தாலும் இப்படிதான் வைப்பேன். நம்ம வந்து தூக்காத மாதிரி சமமா இருக்கக்கூடிய பஃப் உண்டு, வெளியே பஃப்ல நிறைய விதம் இருக்கு. அது எந்த பஃபா இருந்தாலும் சரிதான், இந்த மெத்தட்ல வைங்க, உங்களுக்கு கரெக்டா வரும். கரெக்டா வரும், அழகா இருக்கும், நமக்கு தப்பும் வராது. நம்ம வேணா சென்டர்லாம் கரெக்டா பார்க்கும். நீங்க தனியா அளந்து வச்சீங்கன்னா சில நேரம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, திரும்ப பிரிக்கணும். இது அப்படி கிடையாது. பத்தியில பஃப் விடுங்க பாருங்க, தெரியுதா பஃப் இருக்குது. இந்த பக்கமும் சமமா ரூபத்தில் இந்த பக்கமும் நடிச்சுக்கலாம். எப்படி கரெக்டா நம்ம இப்படி வச்சிருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். அவங்க கை நெட்ட கை போட மாட்டாங்க. இது நெட்ட கையா இருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவங்க போடுறது இந்த மாதிரி கைதான். ஆனா நான் கொஞ்சம் நெட்டை வச்சிருக்கேன். அவங்க தந்த அளவுல இருந்தா கொஞ்சம் நெட்டை தான் வச்சிருக்கேன். அழகா இருக்கு பாருங்க. இதே போல நம்ம அந்த கைக்கும் வச்சிடலாமா? இவங்க ரொம்ப தூக்க போட மாட்டாங்க. அதனால இன்னும் கூட நம்ம பஃப் நிறைய துணி விட்டு வைக்கலாம். நம்ம கஸ்டமரை பொறுத்து தானே வைக்க முடியும். இவங்களுக்கு ரொம்ப பஃப் தூக்குறதே பிடிக்காது. ஆனா ஆசை இருக்கு, அதனால வச்சு வச்சிருக்காங்க. அதை உங்களுக்கு ஒரு வீடியோவா காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இனி இந்த சைடும் அதே போலதான். நம்ம இந்த அளவே பார்க்க வேண்டாம். இந்த லாஸ்ட் எண்ட்ல இருந்தே நம்ம ஸ்பீடாவே தைச்சிடலாம். அந்த கை நார்மல் கை கூட நம்ம வச்சு பார்க்கணும். இது அப்படி கிடையாது. நம்ம ஒரு லாஸ்ட்ல இருந்தே வச்சிடலாம். என்னை பொறுத்தளவு எல்லாரும் பஃப் கை இருந்தா எனக்கு தையல் ஈஸியா இருக்கும். அப்படிதான் இருக்கும்போது அவ்வளவு ஈஸி. நார்மல் கையை விடவும் இது ஈஸியா இருக்கும். நீங்க தச்சு பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதுங்க. வீடியோ பாக்குறவங்க தச்சுட்டு கமெண்ட் பண்ண போறாங்க. அதே போல அந்த சைடு போலதான் இங்கேயும் ஜாயிண்ட் வந்தாச்சு. ஜாயிண்ட்டுக்கு 1 இன்ச்சுக்கு முன்னாடி மார்க் பண்ணுங்க. நீங்க டேப் வச்சு அளக்கணும்னு கூட தேவை கிடையாது. நமக்கு பார்த்தா தெரியும் 1 இன்ச்சு நீட்டு. 1 இன்ச்சுல 3/4 இன்ச்சு இருந்தாலும் ஒண்ணும் இல்ல. நீங்க 1 இன்ச்சு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டோம்னா அந்த இடத்துல இருந்து நீங்க சுருக்கு வச்சா போதும். இனி இந்த பக்கம் நம்ம வைக்கிற அளவு இந்த பக்கம், அந்த பக்கம் 3/4, இந்த பக்கம் 3/4 நம்ம வைக்க போறோம். அதனால 1 இன்ச்சுன்னு வச்சுடுங்க. ஒரு வித்தியாசம் 1 இன்ச்சு வந்த உடனே நிறுத்திட்டு இப்படி சின்ன சின்னதா பிளீட் வைங்க. ஸ்பீடா வைக்கும் போதுல கொஞ்சம் தானே வைக்கும். ஒரு 2 வச்சுட்டு அடுத்த நிறுத்திட்டு திரும்ப 2 வைக்கலாம். ஆனா கட் பண்ணி விட்டு என்ன இருக்கு, இது இந்த ஜாயிண்ட் வரணும். இப்ப நம்ம நெருக்கி வைக்கணும்னாலும் வைக்கலாம், துணி இருக்கிற பொறுத்து. இப்ப 3 இன்ச்சு நம்ம விட்டுருந்தோம்னா இன்னும் துணி 2-3 பஃப் கூட வந்துடும். அப்ப இன்னும் அது அழகா தூக்கம். இவங்களுக்கு ரொம்ப சுருக்கு வாட ஒரு 2-3 அப்படித்தான் சொன்னாங்க. நான் இப்ப கொஞ்சம் அதிகமா தான் வச்சிருக்கேன். 2-3 வச்சா தூக்காது. அவங்க யாரும் போட்டுக்க பாத்திரம் சொல்லுவாங்க. நம்ம டெய்லர் கொஞ்சம் அதை கவனமா இருக்கு. இப்ப நான் கொஞ்சம் சுருக்கு வச்சாச்சு. இனி பாரு இந்த பக்கம் கொஞ்சம் வச்சு நீங்க பார்த்தாலே வேணும். இவ்வளவுதான் இருக்கு. இனி ஒரு பஃப் கூட வச்சா போதும், ஒரு சுருக்கு வச்சா போதும். அதோட இது சரியாயிரும். இப்படி நம்ம அளந்து வைக்கும் போது ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. நீங்க கேட்டா ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. நான் சொல்லி தர வீடியோ எல்லாமே உங்களுக்கு எதுவுமே தெரியாதவங்களுக்காக தான் நான் போடுறது. தெரிஞ்சவங்க ஈஸியா 1 நிமிஷத்துல பார்த்துக்கிட்டு வீடியோ தள்ளி விட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு இதுல முக்கியமான பாயிண்ட் மட்டும் தான் எடுப்பாங்க. ஆனா ஒண்ணும் தெரியாதவங்களுக்கு நம்ம எல்லாம் கிளியரா சொல்லி கொடுக்கணும். வைக்கலாம், இன்னும் ஒரு தையல் போட்டுக்கலாம்.
இந்த பஃப பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, தெரியுதா? இதெல்லாம் கரெக்டா இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4 அழகா இப்படி நம்ம பார்த்து நடு சென்றையும் கணக்கு பண்ணி நம்ம வச்சுட்டோம்னா அழகா இருக்கும். நல்லா இருக்கு பாருங்க. உங்களுக்கு தெரியுமா, வெளிச்சத்துல தெரியாம போயிடக்கூடாதுன்னு தான் நான் உங்களுக்கு திருப்பி வச்சு காட்டேன். இனி என்ன வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா, இந்த லேஸ் நம்ம அந்த கைக்கு கீழே வைக்கணும். ஆனா நான் உங்களுக்கு இந்த கையும் இவ்வளவு அழகா தச்சு காட்டணுங்கிறதுக்காக தான் ஒரே வீடியோல இதை காட்டியிருக்கேன். இல்லைன்னா நம்ம ஃபர்ஸ்ட்லயே நான் திருப்பியில தையல் போட்டுட்டு அதுக்கு மேல லேஸ் வச்சிருப்பேன். உங்களுக்கு இந்த மெத்தடையும் படிச்சுக்கலாம் பார்த்தீங்களா ஒரே வீடியோல. அதுக்காக தான் கழுத்து வச்சு போக இவ்வளவு மீதி இருக்கு, அதை நம்ம பாதியா கட் பண்ணிட்டுலாம் 2 கைக்கு வேணும் பார்த்தீங்களா, அதனால நம்ம கட் பண்ணி வச்சு இது கஸ்டமர் வாங்கி தந்தது, அதனால நம்ம அவங்க வாங்கி தந்தா வச்சிடலாம். இது இங்க பாருங்க பத்தாம இருக்கு நீளம்பத்துல. அப்ப என்ன பண்ணணும், இதை இப்படி பாதியா மடைக்கணும். இங்க பாருங்க பாதியா மடிச்சுட்டு இப்படி வைக்கணும். இதையும் பாதியா மடிக்கணும். இது இந்த அத்தம் வரைக்கும் வரலன்னா நம்ம இப்படிதான் பண்ணணும் பாருங்க. கரெக்டா வைக்கும்போது இது இந்த இடத்துல வருது பாருங்க, இந்த இடத்துலதான் வருது. இப்ப நம்ம இந்த இடத்துல இருந்து தச்சா கரெக்டா இருக்கும். அப்படியே நிமித்து நம்ம அதில் நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டோமா, அந்த இடத்துல இருந்து வைக்கலாம். இப்போ இந்த லேஸ் வீதியா இருக்கு, அதனால இப்படி தூக்கி நிற்கும். கூட ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்ப அழகா இருக்கு பார்த்தீங்களா, இந்த கை கழுத்துக்கும் வச்சு கைக்கும் வச்சோன்னா இது அழகா இருக்கா, பஃப் அழகா இருக்கா. இதே போல இந்த கைக்கும் வச்சிடலாம். இதையும் மார்க் பண்ணிடணும். இதுவும் பத்தாதுல்ல, அப்ப இதை பாதியை மடக்கிடணும். இது கரெக்டா வச்சுட்டு நம்ம லேஸ் பத்தாத லேஸ் இருக்குல்ல, அதையும் கரெக்டா அப்படி மடிக்கணும். இங்க பாருங்க, ரெண்டும் ஒண்ணுக்கு மேல ஒன்னா வச்சுட்டு இது எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நீங்க கீழே இங்க ஒரு மார்க் பண்ணிருங்க, அதே மாதிரி இங்க ஒரு மார்க், அவ்வளவுதான். இனி இந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து நம்ம தச்சா இது சென்டர் கரெக்டா வரும். இப்படி நீங்களும் பத்தாத லேஸ் எல்லாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுங்க. இந்த மாதிரி நான் தைக்கும் போது வர டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். இதுலயுமே நான் உங்களுக்கு 2 டிப்ஸ் இது ஒண்ணு சொல்லி தந்துருவேன். அது இல்லாம நமக்கு லைனிங் ஜாயின் பண்ணும்போது துணி பத்தாத மாதிரி இருந்தா நம்ம மெயின் கிளாத்ல நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். அந்த டிப்ஸும் இந்த வீடியோல இருக்கு. அதனால நீங்க வீடியோ தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தொடர்ந்து அழகழகான வீடியோ எல்லாம் போடுவேன். அதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது பர்சனலா உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்க. துணி தைக்கிற சம்பந்தமா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட்டு தரேன். ஏதாவது சுடிதாரோ எதனாலும் கட் பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும், எல்லாமே நீங்க கமெண்ட் பண்ணா உங்களுக்கு நான் அதை வீடியோவை போட்டு காட்டேன். இப்போ ஒருத்தர் 39 இன்ச்சு பிளவுஸ் கேட்டிருந்தாங்க. அதை நான் கட் பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும், ரெண்டுமே கேட்டிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு வீடியோவை போடுவேன், அவங்களுக்காக போடுவேன். நீங்களும் இந்த வீடியோ பார்க்கணும் பாருங்க. நான் இன்னைக்கு போடுவேன், இல்லை நாளைக்கு போடுவேன்.
பத்தியெல்லாம் எவ்வளவு தூக்கிட்டு இருக்கு பாருங்க. எப்படி விட்டாலும் வந்துடும். தூக்குற பஃப் தூக்கதான் செய்யும். சமமா நம்ம கட் பண்ணா சமமா தான் இருக்கும். இப்ப நம்ம 2 கையுமே இங்க பாருங்க தச்சாச்சு. ஷோல்டர் 2 பிடிச்சாலே நமக்கு கை தெரிஞ்சிடும். இதெல்லாம் நல்லா இருக்கா? இதெல்லாம் அழகா இருக்கு பாருங்க. 2 பஃப் அழகா இருக்கும்.